கிரெடிட் கார்டில் இந்த 3 தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த தப்பு பண்ணாமல் இருந்தாலே உங்கள் சிபில் ஸ்கோர் நல்லா இருக்கும். முதல் தப்பு கிரெடிட் யூட்டிலைசேஷன். ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபா கிரெடிட் கார்டு லிமிட் இருக்குன்னு சொன்னா யூஸ்வலாக 1 லட்சம் ரூபாய் அந்த மாசம் ஃபுல்லாக செலவு பண்ணிடுவாரு. கிரெடிட் யூட்டிலைசேஷன் என்ன சொல்லுதுன்னா பேங்க் 30% தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லுது. அப்படின்னா என்னன்னா 1 லட்சம் ரூபா லிமிட் இருக்கு, நீங்க 30,000 ரூபா வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்க சிபில் ஸ்கோர் பெட்டரா இருக்கும். ரெண்டாவது தப்பு கிரெடிட் கார்டில் கேஷ் வித்ட்ரா பண்றது. இந்த கேஷ் வித்ட்ரா பண்றதுனால என்ன ப்ராப்ளம்னா நீங்க ஒரு பொருளை வாங்கும்போது உங்களுக்கு 45 நாள் வரைக்கும் கிரெடிட் லிமிட் இருக்கு. ஆனா நீங்க கேஷ் வித்ட்ரா பண்ணும்போது the day 1ல இருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் ஆகுது. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா 44% வரைக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்றீங்க. இதனால கூட உங்க சிபில் ஸ்கோர் பெருசா அடி வாங்கும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. மூணாவது தப்பு என்னன்னா மினிமம் டியூ மட்டும் பண்றது. ஒருத்தர் 1 லட்சம் ரூபாய் கிரெடிட் கார்டு வச்சிருக்காரு, 1 லட்சம் ரூபாய் ஃபுல்லா பே பண்ணிட்டாருன்னு சொன்னா அவருக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது. சப்போஸ் யூசுவலா மினிமம் டியூங்கிறது 30% தான் வரும். ஸோ நீங்க 30,000 ரூபாய் மட்டும் தான் பே பண்ணிருக்கீங்க, மிச்சம் 70,000 ரூபாயை நீங்க ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொன்னா எல்லா பேங்க்குமே 3% per month which is 36% இன்ட்ரெஸ்டும் பிளஸ் அதுல லேட் பேமெண்ட் சார்ஜும் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்டும் பிளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா 42ல இருந்து 44% வரைக்கும் உங்களை தாளிச்சிருவாங்க. கிரெடிட் கார்டு ஒரு விதமான டெட்டு தான். சாவர வரைக்கும் கடன் இல்லாம வாழுங்க, முடிஞ்சா கிரெடிட் கார்டு இல்லாம வாழுங்க.